So whenever you see this symbol, this first I'm gonna write 12 symbols first. So the 12 symbols மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் மீதி சிம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி தரேன். இந்த 12 symbols தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், லைக் vowels மாதிரி. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இந்த சிம்பிள்ஸ். இந்த சவுண்ட் எல்லாமே கொஞ்சம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த 12 symbols சொல்லி தரேன். ஸோ தீஸ் ஆர் த symbols. So in the symbols தான் நம்ம பார்க்க போறோம். So we have 12 symbols here. So இந்த ஒரு சிம்பிளுக்கும் என்ன சவுண்ட்னு நான் சொல்றேன். So இந்த சிம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சிம்பிள்ஸை பார்த்த உடனே இந்த சவுண்ட் தான் அப்படின்றது நான் உங்களுக்கு எப்படி ஈஸியா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது நான் சொல்லித்தரேன். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சிம்பிள்ஸும் இந்த சவுண்ட்ஸும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ஹியர் இஸ் த ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் சவுண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, லைக் நம்ம போட்டோ எடுக்கும்போது இல்லை நீங்க சீஸ் எல்லாம் சாப்பிடுவீங்க பார்த்துருக்கீங்களா? சீஸ் குழந்தைங்க எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க, அப்புறம் போட்டோ எடுக்கும்போது ஸ்மைல் பண்றதுக்கு சே சீஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த லெட்டர் வந்து இங்க ரெண்டு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இங்க வந்துச்சு அப்படின்னா ஈ சவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போட்டோ எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சீஸ் சொல்லுவோம். ஸோ ஈ சவுண்ட். ஸோ whenever you see this letter, so you have to remember the sound E. So here is the next letter. இந்த லெட்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஷிப். ஸோ ஷிப், ஃபாரின் ஷிப்.